பிரியமானவர்களே, சென்ற நாட்களில் ஒரு வீடியோ நான் வெளியிட்டிருந்தேன். அந்த வீடியோவில் நான் என்ன பேசியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சபை விசுவாசிங்க இருக்கிற சபையை விட்டு நீங்கள் வெளியே எங்கே போயிடாதீங்க, மாறி போகாதீங்க அப்படி சொல்லி பேசியிருந்தேன். அப்போது ஒரு சகோதரி கமெண்ட் பாக்ஸில் இப்படியா தெரிவிச்சிருக்காங்க, பாஸ்டர் நீங்கள் பேசுவது போல் நாங்கள் எந்த சபைக்கு மாறி போகலை, ஆனால் எங்களுடைய போதகரே சரியில்லையே, நாங்கள் எப்படி நிலச்சிருக்க முடியும் அப்படி சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்போ நான் என்ன சொல்லக்கூடிய ஒரு பதில் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சிஸ்டர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, எங்கள் போதகர் தற்பெருமை உள்ளவராக இருக்கிறாரு, ஒரு ஆவிக்குரிய தந்தையாக அவர் தெரியல, உலகப்புறமான காரியமே பேசிகிட்டு இருக்கிறாரு, அதே மாற்றமில்ல தான் மட்டும்தான் அந்த சபையை நடத்தணும், தான் மட்டும்தான் அதை வழிநடத்தணும், வேறு யாருமே அதில் இன்குல் ஆகக்கூடாது, ஈடுபாடில் வரக்கூடாது அப்படி சொல்லி தன்னை மட்டுமே தற்பெருமை பாராட்டியிருக்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப நான் அந்த சபையை நிலைச்சிருக்கலாமா, இது குறித்து நீங்கள் சொல்லுங்கள் அப்படி சொல்லியிருந்தாங்க. நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கி அநேகர் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறேன் அப்படி சொல்லி ஊழியத்துக்கு வராங்க, ஆனால் உண்மையாகவே தேவனால் தான் அழைக்கப்பட்டிருக்கிறாங்களா அப்படி நீங்கள் கண்டு கொள்ளணும் அப்படின்னா உங்களுக்கு சின்ன அடையாளங்களை தரேன். இந்த அடையாளங்களை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் சபை போதகர் இப்படியாப்பட்ட அடையாளத்துக்குள்ளே இருக்கிறாரு அப்படின்னா அவர் தேவனால் அழைக்கப்பட்டவர் தான். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் புரிந்து கொண்டு நீங்கள் சபையை விட்டு தாராளமாக வெளியே போகலாம். உங்களுக்கு தேவை ஆவிக்குரிய தகப்பன். ஆவிக்குரிய தகப்பன் சரியில்லை அப்படின்னா அந்த சபையில் நீங்கள் இருக்கணும்னு அவசியமே இல்லை. ஒன்று, ரட்சிப்பை பற்றி அவங்க பிரசங்கிக்கிறாங்களான்னு பாருங்கள். இரண்டாவது காரியம், இயேசு கிறிஸ்துடைய சிலுவை பாடு மரணத்தை குறித்து பிரசங்கிக்கிறாங்களான்னு பாருங்கள். மூன்றாவது காரியம், இயேசு கிறிஸ்துடைய வருகை குறித்து எச்சரிப்பை செய்தியை கொடுக்குறார்களா என்று பாருங்கள். நான்காவது காரியம், மிக முக்கியமான காரியம், தன்னைத்தானே வெறுத்து தன் செல்வியை தூக்கி கொண்டு வருகிறவன் தான் உண்மையான சீசன் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி அநேகர் உலகப்பிரமான ஆசீர்வாதத்தை குறித்தியே இன்றைக்கி பிரசங்கம் பண்ணுறாங்க. அதுக்கு பேர் ஆவிக்குரிய தகப்பன் அல்ல. இந்த உலகத்துக்குன காரியம் நம்ம சம்பாதிப்பதோ சேகரிப்பதோ நம்ம வருமானத்தை விருத்தி பண்ணுவதோ இங்கே கிடையாது. தேவன் சொல்கிறாரு, உலகத்தை வெறுத்து கொள்ளணும், ஐஸ்வர்யத்தை கூட்டாத, ஐஸ்வர்யத்தை தரித்திரங்களை கொடுந்தான் சொல்கிறார். யார் ஐஸ்வர்யத்தை பற்றி அதிகமாக பேசுகிறார்களோ, வருமானத்தை குறித்து அதிகமாக பேசுகிறார்களோ, நம்முடைய இந்த உலகத்துக்குரியான காரியத்தையே பற்றி பேசுகிறார்களோ அவர்களை நீங்கள் நம்ப வேண்டாம். ஒன்று சொல்கிறேன், அவங்க உங்களுக்கு ஸ்லோ பாய்சன் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி உலகத்தை குறித்து பேசுகிறவர்கள் உண்மையை சொல்கிறேன், ஸ்லோ பாய்சன் உங்களுக்குள்ளே ஏறி கொண்டு இருக்கிறது. உங்களோட சரீரம் ஃபுல்லாக விஷமாக மாறி நீங்கள் மாம்சத்தில் போயிடுவீங்க, ஆவியில் போக மாட்டீங்க. ஆவியில் நீங்கள் போகணும் அப்படின்னா ரட்சிப்பு குறித்து, இயேசு கிறிஸ்து பாடு மரணத்தை குறித்து, இந்த உலகத்தை வெறித்து வாழக்கூடிய அந்த வார்த்தையை கற்றுக் கொடுக்கக்கூடியவர் தான் உண்மையான ஆவிக்குரிய தகப்பன்கள். அவர்களை பின்பற்றுங்கள். உண்மையாகவே நீங்கள் நிலைத்து பரலோக ராஜ்யத்திற்கு செல்வது